ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சத்தான காரசாரமான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி நீங்கள் செய்து சாப்பிட்டீங்கன்னா எப்பவும் சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ரா இட்லி தோசை சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வறுத்த வேர்க்கடலை கிடச்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை வேர்க்கடலைன்னா நீங்கள் வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை எடுத்ததுக்கப்புறமா பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுலேயே ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 3 வரமிளகாய், 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு இப்போ சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பல்லு பூண்டு. இப்போ இதை கொஞ்சம் நம்ம வறுத்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கின உடனேயே ஒரு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கி விடும்போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும், அதுக்காக தான். இது கூட புளி பாருங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ அதே சூட்லேயே நம்ம வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்துருக்குறோம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துட வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சட்னி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு. மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. அரைக்கும்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி சேர்க்குறது உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறமா கப்புக்கு மாற்றிட்டும் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் கப்புக்கு மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுக்கும்போதும் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேர்க்கடலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, 1 வரமிளகா, கறிவேப்பிலை. தாளிப்பு இதில் கொட்டியாச்சுங்க சட்னியில். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தானதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சட்னியே உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்யணும்னு தோணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் செய்து கொடுங்க. வேர்க்கடலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம உடுமலை குக்கிங் லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.